எஸ்ஐஆரை அவசரமா தேர்தல் ஆணையம் செய்ய நினைப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே அதான் பல மாநிலங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பீகார் மாநிலத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பத்திரிகை நண்பர் நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. குறிப்பாக அதான் எங்கெங்கே தேர்தல் நடக்குதோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு, அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு எது சாதகமாக இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாகவே அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வெல்லுவதற்கான வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. எனவே இதில் எப்படியாவது அந்த இதை பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. இதுக்கு வந்து நான் எப்படிங்க கருத்து சொல்ல முடியும்? அது அவங்க இயக்கம், அது அவங்களுடைய பொதுச் செயலர். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் இதுக்கு தான் சொன்னேன். அவர் தான் இன்றைக்குமே நிரந்தர பொதுச் செயலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நான் சொன்னது தான் காரணம். டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல. மன்னிச்சுக்காங்க, நான் தப்பா சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார். ரிவிஷனுங்க, ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க. இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க, ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க. இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு 10 வருஷமா இருக்கும், ஆனா எங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு. அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷனல் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்றாங்க கிளியர். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ ஏதோ கொடுத்திருக்காரு. இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர். நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி, இதில் நம்ம அமுட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது, பட் அவருடைய வீடியோவோட சாராம்சம் இதுதான். சோ நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோன்றது புரியாம பேசுறாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறேன். டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல. மன்னிச்சுக்காங்க, நான் தப்பா சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார். ரிவிஷனுங்க, ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க. இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க, ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க. இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு 10 வருஷமா இருக்கும், ஆனா எங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு. அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷனல் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்றாங்க கிளியர். சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இதை என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? இறந்தவங்கள லிஸ்ட்ல ஒண்ணு வைங்கிறாங்களா? இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும், அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா?
இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க, அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வேணாங்கிறாங்களா? எதுக்குங்க இந்த புரோட்டெஸ்ட்? இப்ப வரைக்கும் இருந்த ஒரு 10 முறையோ 13 முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல, அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில இருந்திருக்கீங்க, சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. அப்பெல்லாம் எஸ்ஐஆர் தப்பா தோணலையா? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு. தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும், அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான். எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம், வானானுவோம், எஸ்ஐஆர் தப்புன்னுவோம், அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம். மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லைங்க. இது டிஎம்கேயோட டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது. அதோட இல்லாம நீங்க பாருங்க, முதல்ல என்ன சொன்னாங்க, இவிஎம் சரியா இல்லாதனாலதான் கட்சிகள் தோற்கின்றன. அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி. இவிஎம்ல தான் குறை இருக்கு, அதனாலதான் நாங்க ஜெயிக்கல. கர்நாடகால ஜெயிச்சாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க, அப்ப இவிஎம்ல குறை இல்ல. ஏன் டிஎம்கே இங்க ஜெயிச்சிச்சு, அப்ப இவிஎம்ல குறை இல்ல. ஆனா எதிர்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை. இப்ப அந்த வாக்கு செல்லுபடி ஆறுதில்ல. அதனால அதுல இருந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க, நீங்க ஈடிய அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க, எதிர்கட்சியை எப்ப பாரு குவெஸ்டின் பண்றீங்க, சர்வே பண்றீங்க, சர்ச் பண்றீங்க, அரெஸ்ட் பண்றீங்க, கோர்ட்டுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னாங்க. அதையுமே கோர்ட், சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி சொல்றாங்க, இல்லைங்க கேஸ் இருக்கு, வந்திருக்குது. FATF இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு, ஃபண்டிங் ஃபார் டெரருக்கு எகெயின்ஸ்ட் பாடி. அது பினான்சியல் ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் டெரர் ஃபண்டிங். அவங்க சொல்றாங்க இடி ஆக்ஷன் எடுத்ததுனாலதான் நிறைய இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணவங்களோட சொத்தை அபகரிச்சு லாஃபுல்லி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்துல விட்டு அதுல இருந்து வரக்கூடிய பணம் பேங்குக்கு எங்க கடன் வாங்கி அவங்களை ஏமாத்தினாங்களோ அந்த பேங்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது. ரெஸ்டிடியூஷன் அது நடக்குதுன்றத உலக அளவுல இன்னைக்கு பிரேஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததுனாலதான் அது நடக்குது. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க, சிபிஐ நாங்க, இன்கம் டாக்ஸ் வருது நாங்க. ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல. கோடி கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் எல்லாம் வழியில வருது. அதனால அது கண்டா பிடிக்கல. சரி, இதெல்லாம் சொன்னாங்க, அதுவும் ஆயிடுச்சு. இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு, இங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது. தேசத்துல 13 தடவை நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆரை பத்தி அப்ப ஒண்ணும் சொல்லல, இப்ப சடனா வராங்க இவங்க. அதான் வரப்போறிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம். அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானால போய் சொல்றாரு, பீகார்ல எலெக்ஷன், ஆனா ராகுல் காந்தி ஹரியானாவுக்கு போறாரு, அங்க போய் சொல்றாரு இல்ல இவ்வளவு ஓட் சோரி நடந்திருக்குன்னு. ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கேட்கிறேன் ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில. அதாவது ஒரே பேர், ஒரே சொந்தக்காரங்க பேரு, ஒரே வயசு, பட் டிஃபரெண்ட் எபிக் நம்பர், அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ், ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற. 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் குளத்தூர்ல. உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்துமதிப்பா சொல்லலைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் 3 முறை வருது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே. ஆனா அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா, அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட், குத்து மதிப்பா சொல்றது, 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க குளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு
முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கறேன் கேள்வி. இதெல்லாம் ஃபேக் தானுங்க, இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லீங்களா? உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆருக்கு எகெயின்ஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனாலதான் ஜெயிச்சீங்களா? இப்படியாக இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, ஒரே அட்ரஸ், அதே கொளத்தூர் தான், 30 ஓட்டர் ஐடிஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ். ஒரே அட்ரஸ்ல 30 ஓட்டர் ஐடிஸ் இருக்குது. ஹவுஸ் நம்பர் 11, பூத் 84. நீங்க போய் செக் பண்ணுங்க, மீடியா போய் செக் பண்ணாங்க, அப்பவாது நம்புவாங்களான்னு பார்ப்போம். 30 ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல, ஹவுஸ் நம்பர் 11, பூத் நம்பர் 84. அதே மாதிரி 62 ஓட்டர் ஐடி, ஒரே வீட்டுல பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க. இந்த 62 ஓட்டர் ஐடி இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க. ஹவுஸ் நம்பர் 20, ஹவுஸ் நம்பர் 20, பூத் 187. அவங்கள வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சிங்களா? அது ஓட்சோரியா இல்லையா? அடுத்த கேள்வி, 80 ஓட்டர் ஐடிஸ், அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன், பலதரப்பட்ட மதங்கள். ஹவுஸ் நம்பர் 10, பூத் 140. அங்கேயும் 80 ஓட்டர் ஐடிஸ் அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டுல இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மதம். ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது. இதை திருத்தணுமா வேணாமா?